இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு மகான் ஒரு பொண்ணு இருந்தா அவ இப்ப இல்லங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நமக்கு என்னங்க இங்க வேலை? மகா அத்தை, இவ என்ன வார்த்தை பேசுறான்னு கேட்டீங்களா மாப்ள? நீ சொன்னதுக்கு அர்த்தம் அதுதானேம்மா. ஐயோ, ஏன்டி இப்படி நெருப்பள்ளி கொட்டுற? நீ மட்டும் என்னம்மா பண்ற? நாங்க இப்படியோ போறோம்னு என்ன விட்டுட்டு போக சொல்றியம்மா. நீ எனக்கு வேண்டாம் மகான்னு சொல்லாம சொல்றல்லம்மா. அதை தாங்கிக்கிட்டு தானே நான் நிக்கிறேன். இங்க பாருமா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீட்டுல இருக்கிற உறவுகள் எல்லாம் அவளை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது கூட அவளுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாதுமா. ஆனா உன்னை நீ பாத்துக்கோ, எங்களை நீ பார்க்க வேண்டான்னு அவளை பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் ஒதுக்கி வைக்கும் போது அந்த வேதனையில அவன் மனசு எப்படி காயப்பட்டு போகணும் ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சந்தோஷத்துல மடியில சாஞ்சிக்கவும் கஷ்டத்துல தோல்ல சாஞ்சிக்கவும் புருஷன் இருப்பாருமா. ஆனா அவர் மனசு வேதனைப்படுவோன்னு புருஷகிட்டையும் ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாதுமா. மனசு தாயோட மடியதாமா தேடும். எதுவுமே சொல்ல வேண்டாமா, சும்மா அம்மா மடியில படுத்தாலே போதும். ஆனா எங்க கஷ்டம் எங்களோடதுன்னு ஒதுக்கி வச்ச பிறந்த வீட்டு சொந்தத்தை தன்னோட கஷ்டத்துல தேடி வர எப்படிமா ஒரு பொண்ணுக்கு மனசு வரும்? பிறந்த வீட்லயும் உரிமை இல்லாம புகுந்த வீட்லயும் உரிமை இல்லாம மனுஷனவுல அந்த மாதிரி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு நடப்பிடம் அதனை அவ வாழ்வான்னு உனக்கு கூட ஏமா புரியல?